சுஜாதாவின் நாளொரு மேனி, எ டிஃபரண்ட் காமெடி அண்ட் ஃபேண்டசி நாவல். கேட்கலாமா? பகுதி 6 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 9. ஏங்க, அம்மா வரட்டுங்க. உனக்கு சொன்ன புரியாது புவனா. நீ இப்ப இருக்கிற வடிவத்துல அவங்க யாராலையும் உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா இல்லையா? ஏங்க ஏங்க எங்கன்னு கேட்டு கேட்டு என் எரிச்சலை கிளப்பாத. நீ வந்து சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நான் என்ன குற்றம் பண்ணன? எதுக்காக சல்லு புல்லுன்னு எரிஞ்சு விழறீங்க? நீ நீ ரொம்ப அழகா இருக்கே புவனா. அதான் நீ செஞ்ச குற்றம். போங்க, கேலி பண்ணிக்கிட்டு. உங்கள் விடவான அழகு. நீங்க ராஜா மாதிரி இருக்கீங்க. ஐயோ, வா போலாம். மாடியில் இருக்கிறவங்க நேரா இங்க வந்துருவாங்க. ஹோட்டலில் போய் ரூம் விசாரித்த போது டெஸ்கில் இருந்தவன், பெட்டி எதுவும் கொண்டு வரலீங்களா என்று கேட்டான். இல்லைங்க, 1-2 நாளைக்கு தான். மிஞ்சி போனா 1 வாரம் தான் தங்குவோம். யோ, எங்க ஹோட்டலை என்னன்னு நினைச்ச? போய வெளியில. என்னது நீங்க சொல்றது எனக்கு புரியலீங்களே. எல்லாம் புரியும். ரெய்டு பண்ணி இழுத்து போட்டினானா புரியும். ரெய்டா? நீங்க எங்களை தப்பா நினைச்சுக்கிறீங்க. நாங்க 2 பேரும் கணவன் மனைவி தான். அப்படிதான் வர்றவங்க எல்லாரும் சொல்றாங்க. இத பாரு, இதுக்குன்னு கேள்வி கேட்காத ஹோட்டல் ஏராளமா இருக்கு. இல்ல பெரிய ஹோட்டலுக்கு போங்க, அங்க கவனிக்க மாட்டாங்க. ஆனா கணவன் மனைவின்னு சொல்லி மட்டும் பூ சுத்தாதீங்க. ஏமா, நீ எந்த ஊரு? ஆந்திராவா? இல்லைங்க, இந்த ஊரு தாங்க. ஐயோ, அவனுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டாம் போனா. வா போலாம். இப்ப என்ன செய்வது என்று சற்று நேரம் விழித்து விட்டு சந்தடி அடங்கியிருக்கும் என்று வீட்டு பக்கம் போனான். வாசலில் புவனாவின் அம்மா நடுவே நின்று கொண்டு தலையை முடிந்து கொண்டு அங்கே கூட்டமாக இருந்தது. ஓ, அப்படியா செய்தி? வரட்டும், அவங்க வரட்டும் என்று இறைந்து கொண்டிருந்தாள். இதோ வரார் பாருங்க. வாங்க மாப்ள, என் பொண்ணு எங்க? ஏய், யாருடி நீ சிரிக்கி? அம்மா, நான் தாமா புவனா. அடி பாவி, என் அம்மானு வேற கூப்பிடுறியா? ஐயோ, இந்த அநியாயம் உண்டா? மாப்ள, என் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரிஞ்சாகன்னு எனக்கு இப்பவே. பார்வதி அம்மா, கொஞ்சம் தனியா வந்தா விஷயம் விவரமா சொல்றேன். இந்த ஆள் கூட தனியா போக கூடாதுங்க. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சிருவான். பாருங்கம்மா, நீங்க தனியா வந்தே ஆகணும். உங்ககிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொல்லணும் என்றான் அண்ணாமலை. அம்மா, இத பாருமா, அவர் சொல்றத கேளு. அம்மாவா? அம்மா யாரு நீ? புவனா, வா போலாம். நீ போயிருவியா? என் பொண்ணை காட்டாம போயிடுவியா? எல்லா ஆம்பளைங்களும் பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, இந்த அநியாயத்தை கேட்பார் இல்லையா? புவனாவை பார்த்து எதிர்த்த வீட்டு இளைஞர்களில் ஒருத்தன், நீங்க என்ன பண்றீங்க? இந்த கலாட்டாவில் எல்லாம் மாட்டிக்காதீங்க. வந்துருங்க, பேசாம என் கூட வந்துருங்க என்றான். ஐயோ புவனா, போகாத போகாத. இவங்க எல்லாம் வேற நோக்கம் உள்ளவங்க. யாராவது போலீஸ கூப்பிடுங்களே. இது அம்மா. அம்மா, என்னம்மா இது? போயிருவியா நீ என்று இருவர் அவன் கழுத்தை சுற்றி சவுக்கம் போட்டு வளைத்தார்கள். உள்ள கொண்டு போயிருங்க ஐயா. அவரை விடுங்க, நீங்க அவரை விடுங்க என்று வீறிட்டாள் புவனா. இதற்குள் அவ்வழியே சென்ற போலீஸ்காரர் அருகே வந்து, என்னையா கலாட்டா இங்க என்று கேட்டார். ஒரே சமயத்தில் எல்லோரும் பேச ஆரம்பிக்க, என் பொண்ணுங்க இது என்று அந்த அம்மாள் பதற, அண்ணாமலை, ஐயோ, இது என் சம்சாரம் என்று சொன்னான். இவருதாங்க என்னுடைய புருஷன். இது கேசுங்க, தள்ளிட்டு வந்திருக்கான் என்று பற்பல அபிப்பிராயங்கள் முழங்கப்பட, போலீஸ் செய்வதறியாமல், வாங்க 2 பேரும் என்று அருகில் இருந்த போலீஸ் நிலையத்திற்கு அவர்களை இட்டுச் சென்றார். பெஞ்சில் கன்னத்தில் கை வைத்து அண்ணாமலை உட்கார்ந்திருந்தான். அருகில் புவனா, எதிரே அவள் தாய், ஓரத்தில் பக்கத்து வீட்டுக்காரர்கள். இன்ஸ்பெக்டர் சாப்பிட்டு விட்டு முகத்தை துடைத்து கொண்டு வந்து உட்கார்ந்து ஒரு பான் பீடா போட்டுக்கொண்டு, என்னையா ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க? ஏதோ புருஷன் கொஞ்சாந்தி தகராறு போல இருக்குங்க. இவங்க சொல்றது ஒண்ணுமே புரியல. ஒரே கலாட்டா. அண்ணாமலையை இன்ஸ்பெக்டர் பார்த்து, என்னையா, என்ன விஷயம் என்றார். இத பாருங்க இன்ஸ்பெக்டர், நான் நடந்தது சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. எனக்கு பைத்தியம்னு முடிவு கட்டிடுவீங்க. நடந்தது என்ன, அத சொல்லி பாரு. உடனே அம்மா குறுக்கிட்டு, என்னுடைய மருமக பிள்ளைங்க இவரு. என் பொண்ண காணல.
இப்ப எவளையோ கூட்டி வச்சுக்கிட்டு வீட்டுல தகராறு பண்றாரு. எவளையோ இல்லைங்க, இவ இவ என் மனைவி புவனா தான் என்றான் அண்ணாமலை. இன்ஸ்பெக்டர் புவனாவை பார்த்து, ஏமா அந்த ஆளு சொல்றது நெசமா? ஆமாங்க, அவர் என் புருஷன்தான் என்று தன் தாலியை எடுத்து காட்டினாள். என் பொண்ணு எங்க? காட்டச் சொல்லுங்க. என் பொண்ணு அதாங்க இவனோட மனைவி. அது அது ஊருக்கு போய் இல்ல இல்ல சினிமாவுக்கு போயிருக்கு. இன்ஸ்பெக்டர் போலீஸ்காரனை பார்த்து, இதுதான் கேஸ்னு கொண்டாந்தியா? தெருவுல சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதாங்க 2வது சம்சாரம் போல இருக்கு இந்த பொண்ணு. ஆமாங்க சார், என்னையா கேஸ் இது? இல்லைங்க, இந்த பொண்ணு இத பாருங்க, சொந்த வீட்டுக்குள்ள என்ன வேணா சண்டை போட்டுக்கங்க, சமாதானம் ஆயிடுங்க. ஆனா இந்த மாதிரி பப்ளிக்கா நடு தெருவுல சத்தம் போட்டு அமைதியை குலைக்காதீங்க. போங்கம்மா, புருஷன் பொஞ்சாதினா அப்படிதான் இருக்கும். இன்ஸ்பெக்டருக்கு தன் சொந்த வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சிக்கல் சமீபத்தில் ஏற்பட்டு இருந்தது. அண்ணாமலை அவரை மனதுக்குள் வாழ்த்தினான். வா புவனா, இத பாருங்க மாமியாரே, கலாட்டா பண்ணாம வீட்டுக்கு போங்க. உங்க பொண்ணுக்கு ஒன்னும் ஆகல, நாளைக்கே வீட்டுக்கு வர சொல்றேன். எல்லாத்தையும் நான் விவரமா சொல்றேன். அத்தியாயம் 10. அண்ணாமலை முழுவதும் அவதிப்பட்டான். அழகாக ஒரு மனைவியை வைத்து போற்றுவதில் உள்ள சிரம சாத்தியங்கள் அவனுக்கு புதிதாக இருந்தன. அவள்தான் பழைய மனைவி என்பதை சுத்தமாக ஒருத்தரும் நம்பவில்லை. புவனாவின் உறவினர்கள் தினம் தினமும் கூச்சல் போட, அந்த தொந்தரவை சமாளிப்பதற்காகவே தற்காலிகமாக வீடு மாற்றி ரெண்டால்ஸ் ரோடில் ஒரு வீட்டின் அவுட் ஹவுஸில் போய் ஒண்டிக் கொண்டான். மனைவியை வெளியே அழைத்து வர பயப்பட்டான். சாலையில் அவள் மேல் தங்கும் பார்வைகளை அவனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. வரம் கேட்டபோது இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக கேட்டிருக்க வேண்டும். முக்கியமாக அழகான மனைவி என்பதற்கு பதிலாக என் கண்ணுக்கு மட்டும் அழகான மனைவி என்று கேட்டிருக்க வேண்டும். 3வது வரம் இன்னும் பாக்கி இருக்கிறது. 3 மாதத்தில் நாளொரு மேனி மறுபடி வரும்போது மிகவும் எச்சரிக்கையாக கேட்க வேண்டும் என்று 3வது வரத்தின் வாசகங்களை வெவ்வேறு விதத்தில் ஒத்திகை பார்த்தான் அண்ணாமலை. கண்ணாலா, என்ன எழுதிக்கிட்டு இருக்கீங்க? இத பாரு, இன்னொரு தடவை கண்ணாலான்னு கூப்பிட்ட கண்ணை நோண்டி கையில கொடுத்துருவேன் என்று சத்தம் போட்டான் அண்ணாமலை. வேற எப்படி கூப்பிடுறதா? என்ன வேணா கூப்பிட்டுக்க, கண்ணாலா வேண்டாம். சிரிக்குது அதை கேட்டு ஜனங்கெல்லாம். என்னை கண்டா உங்களுக்கு வர வர பிடிக்கிறதே இல்ல. எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழறீங்க. நான் என்ன குற்றம் செஞ்சேன் சொல்லுங்க. உன்னுடைய குற்றம், நீ அழகா இருக்க, அதான். அதுக்கு நான் என்ன செய்ய முடியுங்க? கண்ணாலான்னு வரிக்கு வரி கூப்பிடாம இரு, அதே போதும். எப்ப பார்த்தாலும் என்னை வீட்டுல வச்சு பூட்டிட்டு போயிடுறீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க ஜன்னல் வழியா எட்டி பார்த்து, என்னடி இப்படி ஒரு புருஷன் இருப்பானோ, ஏதோ மிருக காட்சி சாலை மாதிரி கூண்டுல வச்சு பூட்டிட்டு போயிட்டானேன்னு ஏசுறாங்க, எல்லாம் சிரிக்கிறாங்க. நீ என்ன பண்ற? ஜன்னல் கதவையும் சாத்திரு. அவங்க மாதிரி எனக்கும் மத்தியானம் மார்க்கெட்டு போக ஆசையா இருக்குதுங்க. இத பாரு, தனியா போற பிசினஸ் எல்லாம் கிடையாது. நான் இல்லாம நீ தனியா எங்கேயும் போக கூடாது சொல்லிட்ட. நீங்களும் என்னை எங்கேயும் கூட்டிட்டு போறது இல்லையே, அதானே கஷ்டமா இருக்குது. அதான் அழைச்சிட்டு போறனே. எப்ப? ராத்திரி 9:30, 10, 10:30 மணிக்கு, தூக்க கலக்கத்துல. பாருங்க, நீங்க சொல்றது எல்லாம் நான் கேட்கிறனே, நான் சொல்றத ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? அண்ணாமலைக்கு அவளை பார்க்க பரிதாபமாக இருந்தது. என்ன சொல்லு என்றான், எரிச்சல் சற்று தணிந்து. ஒரு நாளைக்காவது என்னை வெளிச்சத்துல கடை கண்ணி பார்க்க வெளியே கூட்டிட்டு போங்க. உன்னை எல்லாரும் பாக்குறாங்களே. பார்த்தா என்ன? அவங்க எல்லாம் பார்த்தா அது எனக்கு பிடிக்கல. அவங்க ஏன் என்ன பாக்குறாங்க? வசரமா அழகா இருக்க, அதனால. அதுக்கு நான் என்னங்க செய்ய முடியும்? நீ ஒன்னும் செய்ய முடியாது. நான் கேட்டேன், நீ கிடைச்ச. கேட்டவன் பேர்ல தான் தப்பு. அதுக்குதான் ஏதாவது வழி உண்டான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன ஒரு நாளைக்காவது வெளியே விடுங்க. சும்மா சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதே புவனா. போய் ஒரு கப் காஃபி கொண்டு வா. அவள் சரிங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். அண்ணாமலைக்கு தன் மேல் ரொம்ப கோபம் வந்தது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு எதுவும் இருப்பதாக அவனுக்கு தெரியவில்லை. புவனா காஃபி கொண்டு வர
அதை வாங்கி அவன் பருகியதும், என்ன காஃபி இது, பூனை மூத்திர மாதிரி இருக்கு. அதை கேட்டு அவள் சிரித்தாள். நீ சிரிக்கிற? காஃபி பொடி ஏறக்குறைய தீர்ந்து போச்சுங்க. நீங்களும் வாங்கிட்டு வர மாட்டீங்க, என்னையும் வெளியே அனுப்ப மாட்டீங்க. இத பாரு, ஒரு ஸ்பூன் காஃபி பொடி இருந்தாலும் புவனா மணக்க மணக்க காஃபி போடுவா, தெரியுமா? நான் தாங்க புவனா, நீ இல்ல. நீ வெறும் அலங்கார பொம்மை. நான் சொல்றது பழைய புவனா. அவங்க எங்க இருக்காங்க? எங்க? இந்த தினங்களில் முதலாக பழைய புவனாவின் பேச்சு எழுந்தது. அது அவனுக்கு வியப்பாகவே இருந்தது. ரொம்ப சத்தம் போடுவாள். ஆனால் காஃபி எப்போதும் வெந்நீராக இருந்ததில்லை. ஒரு தினம், ஒரு நாள் மாலை அலுவலகத்தில் இருந்து அவன் திரும்பி வரும்போது, புவனா, இந்த புது புவனா சுருண்டு படுத்திருந்தாள். என்னாச்சு புவனா, டிஃபன் ரெடியா? என்னால டிஃபன் செய்ய முடியலீங்க. நீங்க ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கோங்க, எனக்கு உடம்பு சரியில்லை. கிட்டத்தில் வந்து தொட்டு பார்த்தான். ஜுரம். கதவை தாளிட்டு விட்டு மருந்து கடைக்கு சென்று மாத்திரை வாங்கி வந்து இத முழுங்கு என்றான். புவனாவா இருந்தா என்னதான் சத்தம் போட்டாலும், என்ன ஜுரமா இருந்தாலும் முக்கி முனகியாச்சும் டிஃபன் செஞ்சிருவா. நீ வெந்நீராவது போட்டிருக்கியா? இல்ல அது கூட இல்லையா? எழுந்திருக்கவே முடியலீங்க என்னால. வீட்டுக்குள்ளேயே இருக்கனா, அதான் உடம்பு ஒரு மாதிரி. ராத்திரி அவளை எழுப்ப நினைத்து உடம்பை தொட்டபோது நெருப்பாக காய்ந்தது. காலையில் எல்லாம் சரியாகிவிடும், சாதாரண ஜுரம்தான் என்று எண்ணிக்கொண்டான். காலையிலும் ஜுரம் தொடர்ந்து அடித்தது. ஆட்டோவில் அவளை ஏற்றிக்கொண்டு ஆஸ்பத்திரிக்கு சென்றான். கேஷுவாலிட்டியில் டாக்டர் சொன்னார், டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்குது, உடனே அட்மிட் பண்ணிடுங்க. அத்தியாயம் 11. ஏதாவது சீரியஸா இருக்குமா டாக்டர்? வார்டுல சொல்லுவாங்க, நீங்க அட்மிட் பண்ணிடுங்க, இப்ப ஒன்னும் சொல்ல முடியாது என்றார் டாக்டர். மயக்கமா தூக்கமா என்று சொல்ல முடியாதபடி அவளை சக்கர படுக்கையில் உள்ளே அழைத்துச் சென்றார்கள். கூடவே அண்ணாமலையும் சென்றான். டாக்டர் அவள் மார்பில் ஸ்டெத் வைத்து பார்க்கும் போது பக்கத்திலேயே இருந்தான். என்னங்க, எக்ஸாமின் பண்ற போது இப்படி கூட்டம் போட்டா எப்படிங்க? டாக்டர் நல்லா பாப்பாரு, கவலைப்படாதீங்க, வெளியே போய் நில்லுங்க என்று அண்ணாமலையை அதட்டினாள் நர்ஸ். லேடி டாக்டர் வரலீங்களா? இதை கேட்டு டாக்டர் அவனை ஒரு தடவை திரும்பி பார்த்தார். மூச்சு விடுங்கம்மா, பெருசா என்று அவள் முதுகில் ஒத்தினார். பல்ஸ் பிடித்து பார்த்தார். மார்பு சீலையை விலக்கி வயிற்றில் அழுத்தி பார்த்தார். லேடி டாக்டர் இல்லீங்களா என்றான் மறுபடியும் அண்ணாமலை. இந்த ஆளை முதல்ல வெளியே அனுப்புங்க என்று டாக்டர் சத்தம் போட்டார். டாக்டர், நான் தான் அவளோட ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டை விட டாக்டர் இப்போ முக்கியம். இந்த அம்மாவுக்கு பாரடைஃபாய்டு, ஆஸ்பத்திரியில 10-15 நாள் இருக்கணும். இந்த மாதிரி தொந்தரவு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வராது என்று மேலும் சத்தம் போட்டார் டாக்டர். இல்லீங்க, ஃபீமேலா இருக்கிறதால லேடி டாக்டர் வந்து பார்க்கலையான்னுட்டு. ஓ, அப்படியா கதை? நர்ஸ், பேசாம டிஸ்சார்ஜ் கையெழுத்து வாங்கிடுங்க, அழைச்சிட்டு போங்க. பிரைவேட்டா லேடி டாக்டர் கிட்ட காமிக்கட்டும். அதுக்கு இல்லைங்க, இத பாருங்க, 1000 பேஷண்ட பாக்குறோம். இது வரைக்கும் இந்த பிரச்சனைய யாரும் எழுப்பினதில்ல. மன்னிச்சுக்குங்க, இனி இந்த மாதிரி தொந்தரவு பண்ணக்கூடாது, புரியுதா? ஆபீஸுக்கு லீவு போட்டுவிட்டு அவன் காரிடாரில் உலவினான். வேலைக்கு வேலை மருந்தில் அவள் 3ஆம் நாள் கொஞ்சம் சுதாரித்து எழுந்து உட்கார்ந்தாள். ஆரம்பித்தது வினை. ஜெனரல் வார்டு. காலை பேப்பர் பையனில் இருந்து ஆரம்பித்து குட்டி டாக்டர்கள், ஹவுஸ் சர்ஜன்கள், சிஸ்டர்கள், மேல் நர்ஸுகள் எல்லோரும் அவள் படுக்கையை சற்று அதிகமாகவே கவனிப்பதாக தோன்றியது அவனுக்கு. குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல டாக்டர். நர்ஸ், அந்த திரையை போடுங்க. நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? வெளியே வந்தவன் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான். நர்ஸ், அந்த ஜன்னலை கொஞ்சம் மூடுங்க. பிரெட் வேணுமாமா? பாலு, பிரெட் ஏதாவது? பல்பொடி வாங்கிட்டு வரட்டுமா? நீங்க ஏன் சார் அல்லாடுறீங்க? நாங்க பாத்துக்கிறோம், பேசாம போய் உங்க ஆபீஸ் வேலையை பாருங்க. டிஸ்சார்ஜா? பேசப்படாது, இன்னும் 10 நாள் அப்சர்வேஷன்ல தான் இருந்தாகணும். ராத்திரி ஒரு நாள் படுக்கையின் அருகில் தரையில் படுத்திருந்த போது திடுக்கிட்டு எழுந்தான் அண்ணாமலை. படுக்கை காலியாக இருந்தது. வார்டு முடிவில் மேஜை போட்டு உட்கார்ந்திருந்த இளம் டாக்டரையும் காணோம்.
திடுக்கிட்டு வார்டு பூராவும் அலைந்தான் அண்ணாமலை. அடுத்த வார்டுக்கு போய் நர்ஸை அழைத்து வந்தான். ஒருவேளை பாத்ரூம் போயிருப்பாங்களோ என்னவோ. எங்க போயிட்டாங்க? டாக்டரையும் காணலையே. ஏதாவது கால் வந்திருக்கும். இல்ல இல்ல, அந்த டாக்டரோட பார்வையே சரியில்லை என்றான் சந்தேகத்துடன் அண்ணாமலை. அத்தியாயம் 12. அவளை எழுப்பி எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்கான் என்று புகார் சொன்னான் அண்ணாமலை. வளராதீங்க. எங்கவன் மிஸ்டர், என்ன அவன் இவன் மரியாதை இல்லாம நீங்க எல்லாரும் இதுக்கு கூட்டு. ஆமா, டாக்டர் எங்க? டாக்டர் நான் இப்ப பார்த்தே ஆகணும். ஏய் டாக்டர், எங்கடா இருக்க? வார்டு பூராவும் அந்த சத்தத்தை கேட்டு எழுந்து உட்கார்ந்து விட்டது. செக்யூரிட்டியை கூப்பிடியா, இந்த ஆளு வெளியே துரத்து என்றாள் நர்ஸ். பாத்தீங்களா, என்னை வெளியே அனுப்பிட்டு என் பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் அவங்க ரேப் பண்ண போறாங்க. எனக்கு டீனை பார்க்கணும், மினிஸ்டர் பார்க்கணும் என்று சுற்று முற்றும் பார்த்து கத்தினான் அண்ணாமலை. 2-3 பேர் அவனை வலுக்கட்டாயமாக பிடித்து கொள்ள புவனா மெல்ல நடந்து வந்தாள். பின்னாலேயே டாக்டரும் வந்தார். பாத்தியா 2 பேரும் வராங்க. எங்க ஒதுங்குனீங்க 2 பேரும்? என்னங்க, நான் பாத்ரூம் போயிருந்தேன். டாக்டரும் கூட வந்திருந்தானா? அந்த இளைஞன் அருகே வந்து அவனை பலார் என்று கன்னத்தில் அறைந்தான். என்னடா சொன்ன? அடிங்க, அடிச்சு கொண்டு போட்டுட்டு என் பொண்டாட்டியோட ஜாலியா இருங்க, என்ன கொன்னுடுங்க. தரையில் உட்கார்ந்து அழுதான் அண்ணாமலை. நர்ஸ், கிவ் ஹிம் எ டிராங்குலைசர் என்றார் டாக்டர். சைக்கியாட்ரி பிரிவில் அண்ணாமலை தனியாக அரை மயக்க நிலையில் படுத்திருந்தான். பட்டை பிரேம் அணிந்த வயதான டாக்டர் ஒருவர் அவன் அருகில் உயரமாக ஸ்டூல் போட்டு உட்கார்ந்து அவன் மார்பை வருடி அண்ணாமலை என்று கூப்பிட்டார். அவன் மெல்ல கண் விழித்தான். எப்படி இருக்கீங்க? புவனா எங்க? இது இருக்கேங்க, பக்கத்துல தான். உனக்கு சரியா போச்சா? சரியா போச்சு. இப்ப உங்க உடம்புதான் முக்கியம். சொல்லுங்க அண்ணாமலை, என்ன நடந்துச்சு? இதோ இருக்கா பாருங்க, புவனா. இல்ல, இவ புவனா இல்ல. டாக்டர் அமைதியாக. அப்படியா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க டாக்டர். சொல்லிதான் பாருங்களேன். அண்ணாமலை மெல்ல பேசினான். கொஞ்ச நாளைக்கு முன்னால. எத்தனை நாள் இருக்கும்? 1 வாரமா, 1 மாசமா, 3 மாசமா? தெரியல டாக்டர். சாயங்காலம் மூர் மார்க்கெட் பக்கம் போயிருந்தேனா? சரி, போயிருந்தீங்க. அங்க ஒரு வித்தக்காரனை பார்த்தேன். அவன் என்கிட்ட ஒரு ஜாடி கொடுத்து வீட்டுக்கு போய் திறந்து பாருன்னு கொடுத்தான். ஜாடியா? ஆமா, ஜாடி. நீங்க சிரிக்கிறீங்க. நீங்க நம்பல என்ன? சேச்சே, நம்புறேன், எல்லாத்தையும் நம்புறேன். சொல்லுங்க. நான் வீட்டுக்கு வந்து அந்த ஜாடியை திறந்ததும் நாளொரு மேனின்னு ஒரு பூதம் வந்துச்சு. 3 வரம் தரேன்னு சொல்லிச்சு. முதல் வரத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்து அலமாரியில இப்ப கூட தங்கத்துல மான் இருக்கும். பாருங்க. என்ன புவனா, இருக்குதா இல்லையா? புவனா தயக்கத்துடன் டாக்டரை பார்த்து இருக்குதுங்க என்றாள். சொன்னேன் பாத்தீங்களா? நான் 2வது வரமும் கேட்டேன். இந்த புவனா இருக்காளே, பழைய புவனா, எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா. ஒரே சிடுசிடுப்பு. மூஞ்சியில ஒரு அன்பு பார்வை கிடையாது, ஒரு இன்சொல் கிடையாது. நாளொரு மேனி இவளை மாத்தி கொடுன்னு கேட்டேன். அவன் பேச பேச டாக்டர் புன்னகையுடன் கேட்டுக்கொண்டிருந்தார். அவன் எல்லாவற்றையும் சொன்னான். வரம் சரியா கேட்கலிங்க. கொஞ்சம் அதிகமா அழகா கொடுத்துருச்சு. நல்ல வாட்ட சாட்டமா. வெளியே கூட்டிட்டு போக முடியல, வீட்டுக்குள்ள வச்சுக்கவும் முடியல. எவனை பார்த்தாலும் சைட் அடிக்கிற மாதிரி தோணுது. ஒரு செகண்ட் கூட நிம்மதி இல்ல. எதையோ கொடுத்து எதையோ வாங்க வச்சிருச்சிங்க அந்த பூதம். நிம்மதிய என்கிட்ட இருந்து வாங்கிடுச்சு. இப்ப நீங்க அவளை பாக்குற பார்வை சரியில்லைன்னு படுது எனக்கு. அதே நேரத்துல நாம நினைக்கிறது தப்புன்னு உறுத்துது. இருந்தாலும் ஒரு சைத்தான் முழுசா பொறாமப்படுது. இப்ப அந்த நாளொரு மேனி மறுபடி வந்தா என்ன கேப்பீங்க? இறுதி அத்தியாயம் 13. அண்ணாமலை தயங்காமல் பழைய புவனாவையே திருப்பி தந்துருன்னு 3வது வரமா கேட்டுக்குவேங்க என்றான் அண்ணாமலை. டாக்டர் வெளியே புவனாவுடன் வந்தார். என்னங்க அவருக்கு? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேசுமா.
அவரு இப்ப ஒரு ஃபேண்டசி உலகத்துல இருக்காரு. நீங்க அவர்கிட்ட எப்ப பார்த்தாலும் சிடுசிடுன்னு பழகி இருக்கீங்க. அதை எதிர்த்து பேச முடியாம அவர் மனசுல ஒரு கற்பனை உலகத்தை அமைச்சிருக்காரு. அம்புலி மாமா ஜாஸ்தி படிப்பாரோ? ஏங்க, ரொம்ப எளிமையான சுலபமான கற்பனை. யாரோ ஒரு வித்தைக்காரன் வர்றதாவும், அவன் அவர்கிட்ட ஜாடி ஒண்ணு கொடுக்கறதாவும், அதுல இருந்து பூதம் கிளம்புறதாவும், 3 வரம் தர்றதாவும். ஏதோ ஒரு நாள் சாயங்காலம் மூர் மார்க்கெட் போனாரா? ஆமாங்க, அன்னில இருந்துதான் தனக்குள்ளாவே பேசிக்க ஆரம்பிச்சாரு. அன்னில இருந்து அவருக்கு மனசுல சில விசித்திர பிம்பங்கள் விளையாட ஆரம்பிச்சிருக்குது. வெளியே நடக்கிறதுக்கும் மனசுல நடக்கிறதுக்கும் உள்ள தொடர்பு விட்டு போய் ஃபேண்டசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பர்சனாலிட்டி சுத்தமா பிரிஞ்சு போச்சு. அந்த உலகத்துல அவர் சந்திக்கிற மனைவி, ஜனங்க எல்லாமே வேற. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அவருக்கு குணமாவுமா இல்லையா? குணப்படுத்திடலாம். இதுக்கெல்லாம் சிகிச்சை இருக்குது. நாளைக்கு காலையில கன்வர்ஷன் தெரப்பி கொஞ்சம் முயற்சி பண்ணி பாக்குறேன். ஒரு உழுக்கு உலுக்கிட்டா மூளை கலகலத்து போய் சரியா போறதுக்கு சான்ஸ் இருக்கு. உசுருக்கு எதுவும் ஆபத்து இல்லைங்களே? இல்ல, கவலைப்படாதீங்க. லேசா அதிர்ச்சி தான் தருவோம். தலை மாட்டிலும் கால் மாட்டிலும் 2 பேர் அண்ணாமலையை அழுத்தி பிடித்திருக்க, நெற்றி பொட்டில் ஜெல் தடவி எலக்ட்ரோடுகளை பொருத்தி வாயில் நாக்கை கடித்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு அடைப்பு வைத்து பக்கத்து மெஷினில் எதையோ திருக, அத்தனை பேரையும் மீறி அண்ணாமலையின் உடல் உதறியது. கண்ணை திறந்தபோது நர்ஸ் புன்னகை செய்து கொண்டிருந்தாள். பார்த்தால் ரிஷி பத்தினி போல இருந்தது அண்ணாமலைக்கு. வாங்க, அவர் வரலையா? யாரு? நாளொரு மேனி. அவரால வர முடியலைங்க. கொஞ்சம் அசந்தர்ப்பம் ஆயிடுச்சு. ஐயோ, என்ன இறந்துட்டாரா? இல்ல, மறுபடியும் ஜாடியில அடப்பட்டுட்டாரு. ஐயோ, அட பாவமே, என்னாச்சு? நீங்க விடுதலை கொடுத்தீங்கல்ல, உடனே ஆசிரமத்துக்கு திரும்பி வந்துட்டாரு. மறுபடியும் குரு கிட்ட சேர்ந்துகிட்டு பாடம் படிக்க துவங்கிட்டாரு. கொஞ்ச நாள் ஒழுங்காத்தான் படிச்சாரு. ஆனா அந்த பழைய புத்தி இன்னும் விலகல. மறுபடி ஒரு தடவை நான் குளிச்சிட்டு இருக்கிற போது குடத்தை பறிச்சு அவசரமா என்ன கீழே சாச்சிட்டு, உனக்காக நான் எத்தனை தரம் ஜாடிக்குள் அடப்பட்டிருந்தேன், ஒரே ஒரு முத்தம் தா பத்தினின்னு என்ன காணாது கண்ட மாதிரி ரொம்ப கசக்கிட்டாரு. நான் பேதை பெண், என்ன செய்வேன்? எல்லாம் முடிஞ்சதும் நான் பர்த்தாவிடம் போய் ஓன்னு கதறி அழுதேன். நாளொரு மேனியும் தன்னுடைய தப்பை உணர்ந்து என் கணவர் கால பிடிச்சு கதறினாரு. என் கணவர் மறுபடி அவரை 100 வருஷத்துக்கு ஒரு ஜாடிக்குள்ள அடைச்சிருக்காரு. அடுத்த நூற்றாண்டுல பன்வர்லால்னு ஒருத்தன். ஐயோ, அப்ப என் 3வது வரம் என்னாச்சு? அதுக்குதான் என்ன அனுப்பிச்சிருக்காரு. அந்த ஆளு அடபடுறதுக்கு முன்னால, சுவாமி, அண்ணாமலைக்கு ஒரு வரம் பாக்கி இருக்குன்னு சொன்னாரு. நீ முதல்ல ஜாடிக்குள்ள போ, நான் என் மனைவியை அனுப்பி நீ அவனுக்கு கொடுத்த வரத்தை அவன் மூலமா நிறைவேற்றி விடுறேன்னு சொன்னாரு. அதுக்குதான் இப்ப நான் வந்திருக்கேன். சீக்கிரம் கேளுங்க அந்த 3வது வரத்தை. அண்ணாமலை யோசித்தான். வந்து வந்து 3வது வரம் கேளுங்க சீக்கிரம், அவங்க எல்லாம் வரத்துக்குள்ள. வெளியே புவனாவின் குரலும் டாக்டரின் குரலும் கேட்க, என் மனைவி உள்ள வர பாருங்க, அவளை பழைய புவனாவா மாத்திருங்க என்றான் அண்ணாமலை. அவ்வளவுதானே, இதுல என்ன சிரமம் இருக்கு? இப்ப சாப்பிடுங்க மாத்திரைய என்றாள் அந்த நர்ஸ். புவனாவிடம் டாக்டர் சொன்னார், நீங்களும் அவர்கிட்ட சிரிச்ச முகமா நடந்துக்குங்கம்மா. உள்ளே நுழைந்த பழைய மனைவியை பார்த்ததும் அண்ணாமலைக்கு அந்த குரு, நாளொரு மேனி, ரிஷி பத்தினி எல்லோரும் விலகி போனார்கள். நாளொரு மேனி நாவல் முற்றும்.